அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளா இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன் இருக்கிறாரு. கலத்திரஸ்தானத்துல சூரியன், அஷ்டமஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல. மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு செலவு வைக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்களை ரகசியமா வச்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த வேலையை செய்ய போறோம் அப்படின்னு மற்றவர்களிடத்துல சொல்லாம நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில முடியும். எல்லார்கிட்டையும் நான் இந்த வேலையை செய்ய போறேன்னு சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் அப்படிங்கிறது நடைபெறாது. அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சுக்கிரன் சிறப்பா உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு. நண்பர்கள் மூலியமா நல்ல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு இந்த மாதத்துல. தொழிலை விரிவாக்க செய்யணும், அதுக்கு பண உதவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பண உதவி கேட்ட இடத்துல கிடைக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு பணி நிமித்தமா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று தங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி கிடையெல்லாம் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது வரலாம். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதால மனதுக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தடங்கல்களையும் நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. சனி 3ஆவது இடத்துல அதுவும் வக்கரத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவு நல்லது தான். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறார். அப்ப உங்களுடைய பேச்சுல தெளிவும் வலிமையும் பிறக்கும். உங்களுடைய பேச்சால சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம். 2ல ராகு இருக்கிறாரு. அப்ப பேச்சுக்கள்ல மிகுந்த தெளிவாகவும் சிந்தித்து பேசணும். எந்த வார்த்தையா இருந்தாலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டா காப்பாற்றணும் முடிஞ்ச வரைக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுடைய பேச்சுலையும் எண்ணங்கள்லையும் பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது வரலாம். 2ல இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவார். அப்ப ஏமாறாம இருக்கிறது நல்லது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஒரு செயலை எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு இருக்க முடியாது. அந்த வேலை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உணவு டெலிவரி, விற்பனை செய்கிறவங்க, கார் ஓட்டுநர்
பயிற்சி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதில் முன்னேற்றமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். கம்யூனிகேஷனால் பகை அப்படிங்கிறது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை டெலிவிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேச்சு சம்பந்தமாக என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். காதல் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதத்தில் காதல் உறவு ஒரு சிலருக்கு திருமண உறவாக மாறும், இல்லை ஒரு சிலருக்கு பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டம் கூட உண்டு. உங்களுடைய காதல் உறவு பெற்றோர்களுக்கு தெரிய வரலாம். அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தாயோட ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள்லாம் படிப்பில் அதிகம் கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறத எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பகைவன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல நட்பு அப்படிங்கிறது அமையும். தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கூட்டு தொழிலில் பார்ட்னர் கிடைப்பாங்க. அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சில நெருக்கடிகளும் உங்களுக்கு ஏற்படும். அஷ்டமாதிபதி ஆட்சியாக வருவதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரலாம். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு. பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் வேலை வாய்ப்பால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் நல்ல புகழும் பெயரும் உங்களுக்கு கிடைக்க போகுது. 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால வெளிநாட்டில் இருப்பவர்கள் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவறான வரன்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஒரு பிரச்சனைக்கு பிறகு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பலருக்கெல்லாம் வேலை மாற்றம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கெல்லாம் கிட்னி, சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிரிகளால் தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும். உடல் உபாதைகள் இருந்தாலும் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக தீரப்போகுது. வீண் வழக்குகள்லேருந்து, வீண் வம்பு சண்டைகள்லேருந்து விடுபட போகிறீங்க. வெளியில் கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பி கைக்கு கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சிலர் மனம் விரும்பிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு அப்படிங்கிறத பெற்று அவர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீங்க. திருடு போயிருந்த பொருட்கள் கூட மேல் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு அப்படிங்கிறது தேடி வரும். உங்களை வருமானம் சீராக இருக்க போகுது. மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்துக்குள்ள வேலையில் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிவாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும். மகர ராசிக்காரர்களுக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க.